ரயிலில் 5.75 கோடி ரூபாய் கொள்ளை போன சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து ஏடிஜிபி கரண் சின்ஹா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் ரயில் பெட்டிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் டார்வின் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். டார்வின், ரயிலில் கொள்ளை போனது சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தற்போது அதில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன? அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு சேலத்திலிருந்து சென்னை வரக்கூடிய ஒரு ரயிலிருந்து வங்கிகளுக்கு, அதாவது பல வங்கிகளுக்கு சொந்தமான பணத்தை வந்துட்டு பழைய நோட்டுகள், அதாவது ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக ரிசர்வ் வங்கிக்கு, சென்னையில் இருக்கும் ரிசர்வ் வங்கிக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ரயில் வந்து சேலத்திலிருந்து சென்னை வரும்போது வரும் வழியில் வந்து அந்த குறிப்பிட்ட பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் அந்த மேற்கூரையை உடைத்து அதனுடைய உள்ளே நுழைந்து 2 பெட்டிகள் இருக்கும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இந்த பணத்துடைய மதிப்பு பார்த்தோம்னா 5,75 லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5,75 லட்சம் ரூபாய் காணாமல் போனது அந்த ட்ரெயின் ஆனது சென்னை எழும்பூர் நிலையம் வந்தடையும் வரை வந்து இவர்களுக்கு தெரியவில்லை. பின்பர் வந்து 2 பெட்டிகளை காணவில்லை என்று முதலில் வந்துட்டு ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்பு ரயில்வே போலீசார், எழும்பூரில் ரயில்வே போலீஸ் நிலையத்திற்கு, காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. இந்த வழக்கான மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை வந்து விரைந்து முடிக்க வேண்டும், கொள்ளையர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்வதாக டிஜிபி அசோக் குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று வந்து இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. நேற்று இரவு சிபிசிஐடியோட ஐஜியான மகேஷ்குமார் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்த பெட்டிகளை ஆய்வு செய்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கும் பார்சல் ஆஃபீஸ் போன்றவற்றில் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அங்கிருக்கிற ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் சிபிசிஐடியின் அடிஷனல் ஏடிஜிபி கரண் சின்ஹா அவர்கள் வந்து நேரில் வந்து ஆய்வு நடத்தினார். இந்த பெட்டிகளை பார்த்து பெட்டி எப்படி இந்த கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எந்த யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள் போன்றவற்றை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் வந்து அருகில் இருக்கும் பார்சல் ஆஃபீஸில் சென்று அங்கிருக்கும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு பின்னர் சிறிது நேரம் பிற அதிகாரிகளுடன் ஒரு சிறிய ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் இங்கிருந்து சென்று விட்டார். மேலும் வந்து சென்னை ரீஜனல் மேனேஜர், அதாவது சென்னை ரயில்வேயின் ரீஜனல் மேனேஜரான சுனில்குமார் அவர்களும் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பெட்டியானது தற்போது வந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்க பார்சல் அலுவலகத்துக்கு அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருப்பார்கள், வடமாநில கொள்ளையர்களா என்ற நோக்கத்தில், எந்த ஒரு சந்தேகத்திலும் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சரண்யா, தற்போது ஏடிஜிபி கரண் சின்ஹா அவர்கள் வந்து அங்கு விசாரணை நடத்தி வருகிறார். அது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்கள். அதாவது கரண் சின்ஹா அவர்கள் காலை 8:30 மணி அளவில் வந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து அந்த ரயில் பெட்டிகள் நெரிக்கப்பட்ட, அதாவது இந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம் கொண்டு வந்து அந்த மேற்கூரையை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பெட்டிகள் வந்து தற்போது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிகளை அவர் ஆய்வு செய்தார். மேலும் எந்த மாதிரிப்பட்ட யுக்திகளை இவர்கள் கையாண்டு அந்த ரயில் மேற்கூரையை உடைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் வந்து பின்னர் வந்து அந்த பெட்டிகளை ஆய்வு செய்த பின்னர் வந்து அருகில் இருக்கும் பார்சல் ஆஃபீஸுக்கு சென்று அங்கிருக்கும் ஊழியர்களிடம் அவர் சற்று நேரம் விசாரணை மேற்கொண்டார். மேலும் வந்து எப்போது தெரிய வந்தது இந்த பெட்டி இங்கு வந்ததுக்கு பின்பு யார் முதலில் பார்த்தது போன்ற விவரங்களை அவர் கேட்டறிந்துள்ளார். மேலும் இந்த பெட்டி வந்து ஒரு அதாவது எலக்ட்ரிக் லைன் இருக்கக்கூடிய இந்த பாதையில் இந்த பெட்டி வந்து எப்படி உடைக்கப்பட்டது, மேலும் எந்த இடங்களில் இந்த ரயில் வந்து நின்றது, எந்தெந்த நேரங்களில் நின்றது உள்ளிட்டவற்றையும் இவர் கேட்டு தெரிந்திருக்கிறார். மேலும் கூட இவர் ஆய்வு செய்யும் போது அவர்கள் கூட வந்து ரயில்வே துறை அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கை முடிப்பதற்காக சிபிசிஐடியினர் வந்துட்டு மிக தீவிரமாக முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது ஏடிஜிபி இதற்கு முன்னர் ஐஜி மகேஷ்குமார் உள்ளிட்டோர் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மேலும் வட மாநிலத்தை கொள்ளையர்கள் தான் இது போன்ற யுக்தியை கையாளுவார்கள் என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதால் அந்த நோக்கத்திலும் அந்த கோணத்திலும் வந்துட்டு போலீசார் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி டார்வின்.